கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியைச் சேர்ந்த 12 மாணவர்கள் ஐரோப்பா நாட்டில் நடைபெறும் சர்வதேச எரிசக்தி படகு சவாலில் 3வது ஆண்டும் டீம் சி சக்தி என்னும் தலைப்பில் கலந்து கொள்ள உள்ளனர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் பயிலும் 12 மாணவர்கள் கொண்ட குழுவினர் ஐரோப்பா நாட்டில் மொனாக்கோ என்ற பகுதியில் நடைபெறும் எனர்ஜி படகு சவால் 2024 என்னும் போட்டியில் பங்கேற்க இந்திய நாட்டிலேயே முதன்முறையாக பேட்டரி கொண்டு இயங்கும் படகை வடிவமைத்துள்ளனர். டீம் சி சக்தி என்ற குழுவைச் சேர்ந்த 12 மாணவர்கள் வடிவமைத்துள்ள இந்த படகு குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று பந்தயசாலை பகுதியில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டீம் சி சக்தி குழுவைச் சேர்ந்த மாணவி ஹேமலதா கூறுகையில், குமரகுரு கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் 12 பேர் கொண்ட குழு டீம் சி சக்தி என்னும் தலைப்பில் யாழி 3.0 என்னும் எனர்ஜி படகை வடிவமைத்துள்ளதாகவும், இதன் நோக்கம் ஐரோப்பா நாட்டில் உள்ள மொனாக்கோ பகுதியில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ள இருப்பதாகவும், இதற்காக இந்த ஆண்டும் தங்களை தயார்படுத்தி வரும் நிலையில் இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து கலந்து கொள்ளும் ஒரே அணியாக உள்ளது என்றார். இந்த ஆண்டு 3வது ஆண்டாக இந்த போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும், இதற்காக கடந்த ஆண்டை விட பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த படகை வடிவமைத்து அதனை உருவாக்கியுள்ளதாகவும், இரட்டை உந்து விசை அமைப்புடன் வடிவமைக்கப்பட்ட இந்த யாழி காந்த உந்து விசையை தேர்வு செய்ய உள்ளது. இது படகில் நீர் கசிவு காரணமாக ஏற்படும் ஆற்றல் இழப்பை நீக்குகிறது என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் ஹேமலதா from the team of management and sponsorship. டீம் சி சக்தி வந்துட்டு மொனாக்கோ எனர்ஜி போட் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் போட் ரேசிங் காம்படிஷன் இஸ் நத்திங் பட் த போட் ரேசிங் காம்படிஷன். அங்கே வந்துட்டு இந்தியாவிலேருந்து திரும்ப ஃபர்ஸ்ட் டீம் டு பார்ட்டிசிபேட் ஃபார் த தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டைம் அண்ட் ஐம் ஹாப்பி டு ஷேர் யூ தட் we are going to Monaco by the end of the June. ஓகே, ஸோ மொனாக்கோ எனர்ஜி போட் சேலஞ்ச் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இட்ஸ் நத்திங் பட் நிறைய கண்ட்ரியிலேருந்து எத்தனை ஸ்டூடெண்ட் டீம்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எத்தனை பேர் வேணாலும் வந்து அவங்களுடைய போட்டை வந்து அவங்களே பில்ட் பண்ணிட்டு ஃப்ரம் த ஸ்க்ராச் ஃபேப்ரிகேட் பண்ணிவிட்டு எனர்ஜி சோர்ஸ் எல்லாமே லைக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் எல்லாமே அவங்களே பில்ட் பண்ணிவிட்டு மற்ற டீம்ஸோட கம்பீட் பண்ணுறதுக்கு அங்கே வருவாங்க. இந்த ஈவெண்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சஸ்டைனபிலிட்டியை வாட்டர் வேஸில் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், லைக் ப்ரொமோட்டிங் த சஸ்டைனபிலிட்டி ஒன்லி யூஸிங் த க்ரீன் எனர்ஜி கான்செப்ட்ஸ். லைக் அவங்க கார்பன் ஃபுட் பிரிண்ட், கார்பன் எமிட் பண்ணக்கூடாது, ரொம்ப க்ரீனாக டெக்னாலஜியாக கொண்டு போகணுன்றது தான் அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அந்த வகையில் இந்தியன் டீம் வந்துட்டு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, ஸோ நம்மளோட மேரிடைம் நாலேஜ் எவ்வளோ இருக்குன்றத இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் போய் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். அண்ட் தட் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வி காட் இட் ஃபார் த தேர்ட் டைம். அண்ட் யாழி 3.0 அப்படிங்கிறது எங்களுடைய போட்டோட நேம், எனர்ஜி போட் நேம். ஸோ மெயினாக அந்த ஈவெண்ட்டில் 3 கிளாஸ் இருக்குது. எனர்ஜி கிளாஸ், சோலார் கிளாஸ் அண்ட் ஓப்பன் சி கிளாஸ். இஸ் நத்திங் பட் 3 கேட்டகரிஸ். ஸோ நம்ம எனர்ஜி கிளாஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். எனர்ஜி கிளாஸில் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. நீங்கள் எனர்ஜி சோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம், பேட்டரி யூஸ் பண்ணலாம், சோலார் பேனல், ஹைட்ரஜன் ஃபியூவல் செல், எனிதிங். பட் ஆனால் அந்த 10 kWh கன்ஸ்ட்ரெயின்ட் அந்த எனர்ஜி கெப்பாசிட்டிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வகையில் தேர்ட் இயராக நாங்கள் இந்த வாட்டி பேட்டரி அண்ட் சோலார் பேனல் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இயரில் பேட்டரி சோலார் பேனல் யூஸ் பண்ணோம். செகண்ட் இயரில் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் அண்ட் பேட்டரி யூஸ் பண்ணோம். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா வந்துட்டு காக்பிட்டுங்கிறது வந்துட்டு ஒரு போட்டோட ஸ்ட்ரக்சர், பாடி ஆஃப் த போட். ஸோ அது ஃபர்ஸ்ட் இயரில் அலுமினியமில் பண்ணோம். அதனால ரொம்ப ஒரு பெரிய நெகட்டிவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போட்டோட வெயிட் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இட் கேம் அரௌண்ட் 57 kgs. அண்ட் செகண்ட் இயராக நாங்கள் வந்துட்டு என்ன ப்ராக்ரஸ் பண்ணலாம், எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்ணலான்னு பார்க்குறப்போ கார்பன் ஃபைபர்ஸில் வந்துட்டு பண்ணோம். ஸோ அப்போ வெயிட் வந்து 27 kilos ரெடியூஸ் ஆச்சு. அண்ட் தேர்ட் இயர் இன்னும் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இன்னும் 50% கம்மி பண்ணணும். இப்போ எங்களுக்கு யாழி 3.0 போட்டோட வெயிட் வந்துட்டு 12 kgs. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி a significant progress we have shown in terms of cockpit. அண்ட் தேர்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்லுமே காக்பிட் வந்துட்டு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்துட்டு ஒரு சிங்கிள் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணும். ஆனால் தேர்ட் இயர் நம்ம ஏன் டியூவல் ப்ரொபல்ஷன் இருக்குது, 2 ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட போட்டுனா இவ்வளோ ரேசஸ் இருக்குது, ஸ்லாலம் ரேஸ் இருக்குது, குவாலிஃபைங் ரேஸ், என்டியூரன்ஸ் ரேஸ்ன்னு இருக்குது. போட் வந்துட்டு ஸ்பீடாகவும் ஓடணும், நிறைய லேப்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும், நிறைய டிஸ்டன்ஸும் கவர் பண்ணணும், டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் வேணும், அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வச்சுக்கலாம். அப்படின்றப்போ தான் பேஸ்ட் ஆன் ஆர் ரெக்வயர்மெண்ட்ஸ் we are using the twin propulsion system.